இயேசுவிலே அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்களும் செபங்களும் உரித்தாகுக. இயேசுவிலே அன்புக்குரிய என் உறவுகளே, இன்றைய நற்செய்தியிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சிறப்பான ஒரு அழைப்பை விடுகின்றார். நம்பிக்கை. ஏனென்றா நாங்கள் நேற்று அதற்கு முதல் நாள் இருந்த வாசகங்களை பார்க்கலாம். இயேசு மலைக்கு மேலே உருமாறுறதை நாங்கள் வாசிக்க கேட்டனாங்க. அங்கே விண்ணக மாட்சி ஒன்று நடைபெற்று கொண்டிருக்குது. அதே நேரம் மலைக்கு கீழே இயேசுவின் சீடர்கள் ஒரு பேயை ஓட்ட முடியாமல் தோல்வி விடுறாங்க. மன்னக தோல்வி. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்கணும் என்பதை இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு திட்ட தெளிவாக காட்டி நிற்கின்றார். விசுவாசம், கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும் என்பதை இந்த நற்செய்திகளிலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். சில நேரங்களில் எங்களோட வாழ்க்கையில் இந்த விசுவாசம் என்பது பழகி போன உண்டாயிருக்கும். செபம் என்பது பழகி போன உண்டாயிருக்கும். இந்த பழக பாலும் புளிக்கும் என்றதை போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் செபிக்கிறதில்ல. சில நேரங்களில் அது இந்த உண்மையான ஆழத்தை, உண்மையான அழைப்பை நாங்கள் விட்டு விடுகின்றோம். ஒவ்வொரு நாளும் தானே நாங்கள் செபிக்கின்றோம், ஒவ்வொரு நாளும் தானே நாங்கள் திருப்பலிக்கு போகின்றோம் என்று சில வழியில் அந்த எண்ணங்கள் வரவழிக்கின்றோம். சில வழியில் நாங்கள் திருப்பலியிலேயே நாங்கள் இருப்போம், ஆனால் எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் வேறெங்கோ இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களும் விசுவாசமும் எங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதை இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் எங்களுக்கு வடிவாக சொல்லுகின்றார். மலை போன்ற துன்பங்கள் எங்களுக்கு வரும். அவ்வாறான நேரத்தில் நாங்கள் யாரை தேடும் மக்களாக இருக்கின்றோம்? ஆண்டவரை தேடுகின்றோமா, அல்லது எங்கள்கிட்ட இருக்கும் பதவி, பட்டம், அந்தஸ்து, அல்லது பெரிய பெரிய நண்பர்கள், அவங்கள்ட்ட தான் நாம் போகிறோமா? அதெல்லாம் முடியாத நேரத்தில் கடைசியாக தான் ஆண்டவர்கிட்ட நாங்கள் செல்கின்றோமா என்பதை இந்த நாளிலே எங்களை நாங்களே கேட்டு பார்ப்போம். என் அன்பார்ந்த உறவுகளே, விசுவாசம் என்பது வெறும் அறிவு சார்ந்த நம்பிக்கை அல்ல. அது தொடர் பயிற்சியாக இருக்கணும். எங்களோட வாழ்க்கையில் ஒன்றோட ஒன்றா கலந்திருக்கணும். எங்களோட செபமும் எங்களோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே நாங்கள் ஒன்றை செபிச்சு இங்கே வேறு இடத்துல ஒன்றா வாழ்ந்தா அதில் ஒரு பிரயோசனமே இல்லை. நாங்கள் ஆண்டவர்கிட்ட போய் எதை செபிக்கின்றோமோ அதையே நாங்கள் வாழ்பவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, நீர் மன்னிக்கின்ற ஆண்டவர், நீர் என்னை மன்னியும் என்று சில வழியில் சொல்லுவோம். ஆனால் வீட்டில் எங்களோட மனைவியோ கணவனோ இல்லாட்டி பிள்ளைகளோ சொன்ன சின்ன வார்த்தைக்கு, சின்ன பிழைய எங்களால் மன்னிக்க முடியாமல் இருக்கும். அப்போ அப்படியான வாழ்க்கைகள் உண்மையான விசுவாச வாழ்க்கை அல்ல. உண்மையாகவே நாங்கள் விசுவாசம் உள்ள கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றோம் என்றால் இயேசுவின் பண்புகளின்படி நாம் வாழ முற்படுவோம். எவ்வாறான துன்பங்கள் வந்தாலும், எவ்வாறான மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் இயேசுவை மட்டுமே நாடுபவர்களாக இருப்போம். ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோம். கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த நற்செய்தி மூலமாக எங்களோடு பேசுவதற்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தின் பிள்ளைகளாக, உம்மையே என்றும் நாடும் பிள்ளைகளாக இருக்க அதற்கு தேவையான வரங்களையும் ஞானத்தையும் பெற்றுத்தாரும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.